உங்களுக்கு இப்போ ஒரு அழகு குறிப்பு சொல்கிறேன். அதாவது ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் இருக்க பொருள் வச்சே நான் சொல்கிறேன். ஃபேஸ் நல்லா சில் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எதாவது ரவையோ அப்படி இல்லைன்னா இந்த இட்லி மாவு தோசை மாவு எப்படி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக ரவை அப்படி இல்லைன்னா இட்லி மாவு ஏதாவது ஒன்று கொஞ்சமாக கையில் போட்டு நல்லா ஃபேஸ் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதாவது ஸ்க்ரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு திரும்பி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் வந்து தயிர் இருக்கும், அது தயிரை வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் கீழே நல்லா காற்று வர மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சு திரும்ப நல்லா ஒரு சில் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ரைட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு மேக்கப் ஸ்மாலாக ஒரு மேக்கப் போடணும், லைட்டாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப்லாம் எப்படி போடணும்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம